இன்றைய தினம் இந்த 4 விஷயங்களை நீங்க தவறாம கடைபிடிச்சீங்கன்னா, நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. முக்கியமா உங்களுடைய ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான நல்ல நன்மைகள் எல்லாம் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சுபகாரி தினமாக, திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் நண்பர்களே. இன்றைய தினம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல இன்றைய தினம் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாளுங்க. இன்றைய தினம் ஏகாதசி திருநாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளுங்க. திருமணம் செய்வதற்கு அல்லது சுபகாரியம் செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையும். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. காலை 9:13 வரை அது உள்ளதுங்க. அதன் பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்வதால் இன்றைய தினம் காலை 9:13 பிறகு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுதுங்க. இன்றைய தினம் முக்கியமா ஏதாவது வேலை செய்யணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது காலையிலேயே முடிச்சிருங்க நண்பர்களே. முக்கியமா ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணணும், இல்ல முக்கியமா ஏதாவது வேலையை நீங்க முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு காலை 9 மணிக்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு உங்களுக்கு நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணலாம். இன்றைய தினத்துல நீங்க மொத்தம் 4 விஷயங்களை கடைபிடிக்கணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக உங்களது வேலைகளை காலையிலேயே முடிச்சிடணுங்க. ரெண்டாவதா என்னன்னா, செலவுகள் இன்னைக்கு நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கணும். செலவுகளை செய்யாம இருந்தீங்கன்னா இன்னும் நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை தள்ளி போடுங்க. ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க. புதன்கிழமைக்கு அப்புறமா நீங்க பாத்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ஈடுபடணும். என்னன்னா, செலவுகளை தள்ளி போறது மூலமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு நண்பர்களே. 3வது விஷயம் என்னன்னா, நீங்கள் கோபப்படக்கூடாதுங்க. கோபம் காரணமாக சில பேரை கடிஞ்சொற்களால திட்டி விடுவீங்க. எனவே நாவடக்கம் என்ற தினம் நன்மை தரும். ஈவன் சமூக வலைத்தளங்கள்ல கூட இன்னைக்கு நீங்க எந்த விதமான கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். முக்கியமா வாக்குவாதங்கள் வேண்டாங்க. பேச்சை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். மற்றவங்க ஏதாவது உங்களை திட்டுறாங்கன்னு வைங்களேன், வம்பிழுக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா மற்றவங்க என்ன சொல்றாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான டைம் வருங்க, அப்ப நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சூப்பரான ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். இன்றைய தினம் தியானம் செய்யலாம். இறை வழிபாடுகள் செய்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவ வழிபாடு செய்வதன் மூலமாக சிறப்பு வழிபாடுகள் இன்றைய தினம் நடைபெறுங்க. அதில் கலந்து கொள்ளுங்கள். சூப்பராக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள், மன நிம்மதி கண்டிப்பா அதன் மூலமாக அதிகரிக்கும் நண்பர்களே. எனவே கட்டாயமாக இதை கடைபிடியுங்கள். 4வது என்னன்னா, பயத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். பேராசை கூடாது நண்பர்களே. எந்தாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்க மனசை உறுத்திட்டு இருக்கலாம். அதாவது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ற மாதிரியான ஒரு பொய்யான பிம்பம் மனசுல உங்களுக்கு உருவாகி அதையே நினைச்சிட்டு நீங்க பயந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மனசு இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னம்பிக்கையோட இருக்கணும். பயத்தை மனசுல ஒதுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை நீங்க ஈடுபாடு காட்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு காத்திருப்பாங்க. இந்த இதுல நீங்க முதலீடு பண்ணுங்க. உங்களுக்கு 1 லட்சம் போட்டீங்கன்னா 10 லட்சம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு வளருங்க உங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் கவர்ச்சிகரமான ஆஃபர் சொல்லி ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் யாருக்காகவும் கடன் கொடுக்காதீங்க. எழுத்துப்பூர்வமா எழுதிக்கிட்டு கடன் கொடுக்கறத தவிர இன்னைக்கு நீங்க வேற எந்த விதமான கடனும் கொடுக்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் பணம் விஷயத்துல நீங்க ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் விஷயத்துல ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருந்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க மனதில் கொள்ளுங்க. புதன்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் புதன்கிழமை வரை நீங்கள் உங்களது செலவுகளை தள்ளி போடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதனால என்னங்க, அதனால எனக்கு என்னங்க லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாங்க.
என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமது ராசி பலன்கள்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுடைய நாளை நீங்க சிறப்பாக பிளான் பண்ணிக்க, முன்கூட்டியே பிளான் பண்ணிக்க, கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக ஒரு ராசி பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக அமையுங்க. அதை நீங்க பெறணும் அப்படின்னா நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது அவசியம். அதற்காக தான் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அது முடியும் நண்பர்களே. எங்களுக்கும் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு என்கரேஜா அது அமையுங்க. உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது வெள்ளை நிறம் நீங்க யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ விட்டு கொடுத்து அனுசரித்து போறது மூலமா இன்னைக்கு சூப்பரான நாளா உங்களுக்கு அமையுங்க. நான் தான் விட்டு கொடுக்கணுமா, மற்றவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு தாங்க மன நிம்மதி பெருகும். ஸோ உங்க நன்மைக்காக தான் நீங்க விட்டு கொடுத்து போறீங்க, மற்றவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து போலங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்திட்டையுமே இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப ரொம்ப அருமையா அமையுங்க. உங்களுக்கு அதுதானே இன்னைக்கு வேண்டும். பண வரவுல உங்களுக்கு ஏதாவது நெருக்கடியான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையான கடன் உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் முடிந்தவரை அவசியமான செலவுகளை மட்டும் செய்யுங்கள். மற்ற செலவுகளை தள்ளி போடுங்கள் நண்பர்களே. இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்தாலும் நிதானமா பேசணுங்க. பேச்சுகள் நாவடக்கம் இந்த தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் தரும். எந்த விதமான சமூக வலைத்தளங்களில் கூட இன்னைக்கு நீங்க தவறான கருத்துக்களை பதிவிட வேண்டாம். யாருடனும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்க எவ்வளவுதான் வாக்குவாதம் பண்ணாலும் மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நினைக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற கருத்துல தான் உறுதியா இருப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்றதை விட அமைதியா உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசும்பொழுது உங்களுக்கு அந்த பேச்சுக்கான மரியாதை கண்டிப்பா இருக்கும் நண்பர்களே, மதிப்பு இருக்கும். ஸோ எப்போ பேசணுங்கிறது இருக்கு இல்லையா, நீங்க இப்ப பேசுனீங்கன்னா கண்டிப்பா அந்த பேச்சுக்கு மரியாதை இருக்காதுங்கிறதுனால நீங்க அமைதியா அப்சர்வ் பண்ணிக்கங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க அப்சர்வ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கலாம். எனவே நிதானமா பேசுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான தன்னம்பிக்கை மனசுல உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக கண்டிப்பா அமையும் நண்பர்களே. பேச்சு இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாராட்டு, புகழ் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கு. உங்களது பேச்சின் மூலமாக அதை நீங்களே கெடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே, கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் இதை நான் செஞ்சு தரேன்பா, இந்த டிசம்பர் மாசம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், இந்த மாதிரி யார்ட்டையும் எந்த கமிட்மெண்ட்டும் நீங்க கொடுக்காதீங்க நண்பர்களே. வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்காதீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு செயல்படணுங்க. எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிடக்கூடாது. வழக்கமான வேலைகள் நீங்க எப்பவும் போல செய்யலாங்க. அதுல நீங்க பயந்துக்க தேவையில்லை. ஆனா புது விஷயங்களை செய்யும் பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. செலவுகள் செய்யும்போது கவனமா நீங்க செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா தவிர்த்து விடுவது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நண்பர்களே. வியாபாரத்துல பழைய பாக்கியில ஏதாவது வசூல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகலாங்க. அதனால நீங்க டென்ஷனாக தேவையில்லை. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து நிதானமாக நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. புதுசா நீங்க யாராவது பாக்குறீங்க அப்படின்னா புதிய நபர்கள்ட்ட கூட இன்னைக்கு நீங்க ரொம்ப பொறுமையா பேசுறது, பொறுமையா நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் என்னுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அடையிறதுக்காக நீங்கள் அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும். கூடிய விரைவில் அனைத்து ராசிகளுக்கான தனித்தனி ராசி பலன்களை நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ அனைவருமே நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை, ஆல் பட்டனை அனைவருமே அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக ஆன் டைம்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா நம்ம ராசி பலன் குறித்த தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ராசி பலன்களை நீங்க தினசரி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நண்பர்களே. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ், ஒரு சப்போர்ட்டாக அமையும். மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.